ஹாய் ஹலோ நண்பர்களே, நான் லலிதா. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேங்க. அம்மா வந்து எனக்காக சமைச்சிட்டு வேலை கிளம்பிட்டாங்க. என்ன சமைச்சிருக்காங்கன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இதுதான் எங்கள் அம்மாவோட கிச்சன். எனக்கு வந்து அடை பிடிக்குங்க, பருப்பு அடை ரொம்ப பிடிக்கும். அதனால் அம்மா வந்து அடை சமைச்சி வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு உருண்டை குழம்பு அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சுட சுட சாப்பாடு, இதெல்லாம் அம்மா வந்து எனக்காக செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எங்கள் அம்மா வந்து டேஸ்ட்டாக செய்வாங்க. மைசன் என்ன பண்ணுறாரு பாருங்க. மைசன் அயன் பண்ணிட்டு இருக்கீங்களா? எங்க போறீங்க? காலேஜா? என்ன படிக்கிறீங்க? காலேஜ்ல தான். காலேஜ் என்ன படிக்கிறடா? பிகாம் படிக்கிறியா? நல்லா படி. சாப்பிடலாமா? புரியல. சட்டை அயன்மெண்ட் வரியா? மைசன் சட்டை அயன்மெண்ட் வந்தோடனே பருப்படை குழம்பு ஊற்றி நல்லா சாப்பிட்டுட்டு சுட சுட சாப்பாடு எடுத்துட்டு பஸ் ஏறிடுவேன் நான். அம்மா வந்து காலண்டர்லாம் இந்த வருஷம் காலண்டர்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வாங்கிட்டு தான் கிளம்ப போகிறேன். மக்களே, நாங்கள் வந்து பருப்படை சாப்பிட்றோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்க, பருப்படை பருப்பு குழம்பு நல்லா இருக்கா பாரு. நல்லா இருக்கா? அவ்வா சமைச்சது நல்லா தானே இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு அவ்வா அதான் செய்யறாங்கல்ல. உங்களுக்கு செஞ்சுருப்பாங்களா தனியாக இருக்கும்போது? அவ்வளோ பிடிக்காதா? ஏன்? டேஸ்ட்டாக தான் அவ்வா செய்யுது, ஆனாலும் பிடிக்காதா? எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அம்மாலாம் நாங்கள் கஷ்டப்பட்ட காலத்துலாம் அதான் நிறைய டைம் செஞ்சு தருவாங்க. அது மாதிரி முட்டை குழம்பும் நிறைய டைம் செஞ்சு தருவாங்க. நாங்கள் சின்ன வயசுல இருந்து நிறைய டைம் சாப்பிட்டுருந்தோம். இவனுக்கு அதிகமாக கொடுத்ததில்ல. சாப்பாடு போட்டு விட்டுருக்கா வேணா? சாப்பாடு போட்டு 2 வாய் ஊற்றிடுங்க. வெளியே சாப்பிட்டுருக்கியா? சரி மக்களே, உங்க வீட்டில் என்ன சமையல், நீங்க என்ன சாப்பிட்றீங்கன்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி பருப்படையில ஏதாவது டிஃப்ரெண்டா நீங்க பண்றீங்கன்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எங்க அம்மா விட்டு செய்ய சொல்லலாம். அப்பாவுக்கு தான் வேலை இல்ல. தண்ணி ராகுல், கிளம்பலாமா? காலேஜ் கிளம்பிட்டியா? எல்லாத்துக்கும் பாய் சொல்லு. பாய். நல்லா படிக்கணும், சரியா? அம்மா ஏதாவது திட்டினா அதை மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருக்காத. மைண்ட்ல மறந்து மைண்டை விட்டு எடுத்து. புரியுதா? நல்லா இருக்கே சட்டு. எப்போ வாங்கினது? நான் வாங்கி கொடுத்தேன். திரும்ப இங்க நின்று காட்டு. ரொம்ப அழகா இருக்கு இந்த பேக். வந்து நான் சென்னையில தான் வாங்கினேன், வடப்பள்ளி பக்கத்துல ஒரு கடையில. ரொம்ப அழகா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, வாங்கினேன். இன்னும் கொஞ்சம் லைட்டா கீழே இறக்கிட்டோம். பார்த்தீங்களா? எனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது. சரி, ஓகே, நானும் ஊருக்கு கிளம்பிட்டேன். இங்க பாருங்க எவ்வளவு பெரிய பேகு. பெரிய பேக், மேட்சிங்கா இருக்குல்ல, ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங். ராகுல், ஓகே போலாமா மக்களே? ஓகே, நாங்கள் வந்து கிளம்புறோம் நல்ல முறையில். அப்படியே இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிவிட்டு இந்த வீடியோ தான் இன்றைக்கி வந்து போஸ்ட் பண்ணுறேன். என்ன போகலாமா ராகுல்? பேக் எடுத்து வெளியே. அம்மாவோட சார்ஜர் எடுத்து மறந்துடாது. சார்ஜர் ரொம்ப முக்கியங்க. எங்கே போனாலும் இந்த சார்ஜர் விட்டேன்னு வைங்களே, முடிஞ்சிருச்சு சோழி. நல்ல வேலை ஞாபகம் வந்துச்சு. சார்ஜர் எடுத்து ஃப்ரண்ட் ஜிப்பை லைட்டாக அது வேண்டாம், ஃப்ரண்ட் ஜிப்பை லைட்டாக ஓப்பன் பண்ணி வை, ரொம்ப ஓப்பன் பண்ணாத. ஆமாம், ஏன்னா மறுபடியும் பூட்ட கஷ்டம். ஓகே, பாய், கிளம்புறோம்.